என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நேத்து வெளியே போன இடத்துல என்னன்னா மாற்று மத மக்கள் வந்து என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே போய் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இந்த பிள்ளை வருது, ஏன் இவ்வளவு துணியை போட்டு இவ்வளவு சுத்தி வச்சிருக்காங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் போட்டுதான் வரணுமா, போட்டுதான் ஒரு பெண் வெளியே வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க வெளியே போனாலும் ஏதாவது ஒரு ஆள் அப்படி கேள்வி கேட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஹிஜாபை ஒரு கண்ணியமா தான் நினைக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து அடிமைப்படுத்துதுன்னு சொல்லும் போது, ஒரு வேளை இந்த ஹிஜாப் நம்மளை அடிமைப்படுத்துதோ, நம்ம இந்த அடிமைத்தனத்துல தான் நம்ம இருக்கோமோ அப்படின்னு ஒரு சில நேரத்துல தோணிருது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிமைத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அவன் கட்டளைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்ன கிடையாது அப்படின்னா ஒரு அடிமைத்தனங்கிறது கிடையாது. அல்லாஹ் தன்னை திருமறையில சொல்றான், சூரா அஹ்ஸாப்ல, நபியே, உங்களுடைய மனைவிக்கும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஈமான் கொண்ட பெண்களுக்கும் சரி, நீங்க போய் சொல்லுங்க, அவங்களுடைய மேலாடையின் மேல ஜில்பாபா போட சொல்லுங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க கண்ணியமான முறையில பார்க்கப்படுறதுக்கும் தொந்தரவுகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது தொந்தரவுல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம் தான். எந்த வழியில நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பல பாலியல் சீண்டல்கள் இருந்தும் தவறான பார்வைகள்ல இருந்தும் நம்மளுக்கு இது வந்து பாதுகாப்பான முறையில இருக்கு. அப்போ அதற்காகத்தான் அல்லாஹ் வந்து பெண்களுக்கு இந்த ஹிஜாபை கொடுத்திருக்கான். இத ஒரு வஹியாவும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி நம்மளுக்கு அவர்கள் மூலியமா நம்மளுக்கு ஒரு செய்தியா சொல்லியிருக்கு. அப்போ இந்த கவசத்தை நம்ம அணிஞ்சுக்கிறது மூலியமா அடிமைத்தனம் படல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நீங்க வந்துட்டு கண்ணியம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கண்ணியம்னு சொல்லும் போது இந்த கண்ணியத்தை பார்த்து வேற யாராவது ஈர்க்கப்பட்டிருக்காங்களா, இல்ல இப்ப வேற மதத்திலண்டாவது யாராவது இதுல இருந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்களா? பல பேர்கள் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. பல மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் இந்த இஸ்லாத்தோடைய கண்ணியத்தையும் இதோடைய சிறப்பையும் பார்த்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க. அப்படி சொல்ல போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு நடிகையா இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு படம் நடிச்சிருப்போம், அந்த படத்துல எங்களை தவறான காட்சிகளை பார்த்துட்டு அவங்களுடைய கண்ணோட்டம், மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, எங்களை பார்க்கும் போதெல்லாம் தவறான கண்ணோட்டமா இருக்கும். ஆனா இந்த ஹிஜாபை அணிந்து நாங்க போகும்போது அவங்களிடத்துல ஒரு கண்ணியமான பார்வையை எங்களால உணர முடியுது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்றாங்க. அப்போ இது ஒரு அடிமைத்தனம் இல்ல, கண்ணியம் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னொன்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சில மக்கள்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹிஜாப் அணிந்துட்டு அவங்க வந்து சுதந்திரமா இருக்காங்களா, அந்த பெண்கள்கிட்ட சுதந்திரம் பறிக்கப்படுது தானே அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த ஹிஜாப் அணிகிற பெண்கள்லாம் சாதிச்சிட முடியலமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி உங்க என்ன கருத்து? இந்த இஸ்லாத்துல பெண்களுக்கு வழங்கிய கண்ணியத்தை போலவும் மரியாதையை போலவும் வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் சரி, எந்த ஒரு வேதத்திலையும் சரி வழங்கப்படல. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஹிஜாபை போட்டு ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்தை பறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு தவறான கருத்து அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சுதந்திரத்தை பத்தி இன்ற பேசக்கூடிய மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்ப சுதந்திரம் சொல்ற எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வழங்கப்பட்டுருச்சு. அது அப்பயே எங்களுக்கு கல்வி உரிமை, சொத்து உரிமை, விவாகரத்து உரிமைன்னு சொல்லி பல உரிமைகளையும் பல மரியாதைகளும் பல சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்கையில இப்போ எந்த விஷயத்திலயும் சுதந்திரம் இல்லாம இருந்திருக்கணும், எல்லா விஷயத்திலயும் சுதந்திரத்தை கொடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஹிஜாபின் மூலியமா சுதந்திரத்தை பறிக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சுதந்திரத்தை பறிக்கல அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது. இப்ப உள்ள மக்கள்லாம் எதை சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்களேன், எதை சுதந்திரம்னு நினைக்கிறாங்க? தனக்கு ஆசைப்படுறதெல்லாம் செய்யறதுதான் சுதந்திரம் நினைக்கிறாங்க. ஆசைப்படுறதெல்லாம் செய்யறதுதான் சுதந்திரம். அப்ப ஆசைப்படுற மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? அப்படி ஆசைப்படுற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ஆடை அணிஞ்சுக்கலாம்னு போனா பல தீங்குகளை தான் நம்ம உணர முடியும், பல பாலியல் சீண்டல்களை தான் உணர முடியும். உண்மையான சுதந்திரம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா இல்லாம இருக்கிறது, அதுதான் உண்மையான சுதந்திரம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு மனிதன் அவனுடைய நப்சுக்கு அடிமையா இல்லாம இருக்கிறது, அவனுடைய ஆசைக்கு அடிமையா இல்லாம இருக்கிறது. இன்னும் உண்மையான சுதந்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அதன்படி அவன் நடக்கிறது தான் உண்மையாதான் சுதந்திரம். சுதந்திரம்னு சொல்ற பெண்களை பார்த்து, இந்த சமுதாயத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சுதந்திரம்னு சொல்லிட்டு அரகுர ஆடை அணிஞ்சுக்கிட்டு போய் பல பாலியல் சீண்டல்களையும் பல துன்பங்களையும் பெற்றுக்கொள்றது சுதந்திரமா, இல்ல கண்ணியமான முறையில ஹிஜாப அணிஞ்சுக்கிட்டு போய்
அதன் மூலியமா கிடைக்கிற மரியாதையும் கண்ணியத்தையும் உணர்றது உண்மையான சுதந்திரமா? நீங்களே சொல்லுங்க. கண்ணியமான முறையில ஹிஜாப் அணிறது. அப்போ கண்ணியமான முறையில நம்ம ஹிஜாப் அணிஞ்சாதான் சுதந்திரமா உணர முடியுதுன்னு நம்மளே சொல்றோம். அப்ப இதுல பார்க்கும் போது இந்த ஹிஜாப் அணிஞ்சா சுதந்திரத்தை பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணல, சுதந்திரத்தை பறிக்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவதா நீங்க கேட்கும் போது சாதிக்க முடியுமான்னு கேட்கணும். ஏன் சாதிக்க முடியாது? நிச்சயமா சாதிக்க முடியும். ஏன்னா எண்ணற்ற பேர்கள் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டாக்டரா, பைலட்டா, இன்ஜினியரா, ஆசிரியரா பல துறைகள்ல சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஹிஜாப் எதுக்கு போடப்படுதுன்னா உடலை மறைக்கிறதுக்கு தான். அப்போ சாதிக்கிறதுக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அறிவு, திறமை, உழைப்பு. இப்போ சாதிக்கிறதுக்கு அறிவு, உழைப்பு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அறிவு, உழைப்பு, திறமையெல்லாமா இந்த ஹிஜாப் மறைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம சாதிக்கணுத்துக்குன்னா எது தேவை அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியுது. திறமை தான் தேவை அப்படின்னு. அப்ப ஏன் ஹிஜாப் அணிஞ்சா சாதிக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு உதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க சட்டசபையிலயும் சரி, ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி, அவங்களுடைய உடைய மறைச்சுதான் போட்டு போவாங்க. தலையில மட்டும்தான் முக்காடு இருக்காது. மத்தபடி அவங்க உடலை மறைச்சுதான் போவாங்க. அப்போ அவங்க எந்த பிரச்சாரத்திலயும் சாதிக்கலையா? சட்டசபையில அவங்க ஜெயிக்கலையா? அப்படிங்கறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுறதுதான். அப்போ ஹிஜாப் அணிகிறது மூலியமா சாதிக்க முடியாது, சுதந்திரமா இருக்க முடியாது, அடிமைத்தனமா தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாத கருத்து. அப்போ இது எல்லாமே பண்ண முடியும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நான் கூட இந்த ஹிஜாப் நம்மளை அடிமைப்படுத்துதோ, நம்ம அடிமைத்தனத்துல தான் இருக்கோமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா ஹிஜாபுடைய கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் எப்படிலாம் சாதிக்க முடியணும் நீங்க விளக்குனீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.